கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் இந்த மெசேஜ் 329வது முறையாக யூடியூபின் வழியாய் செய்தி அளிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் செய்த கிருபைக்காக பரிசுத்த ஆவியானவரை கோடி கோடியாய் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தியை தயவு செய்து கூர்ந்து கவனியுங்கள். நீங்கள் கூர்ந்து கவனித்தால், நீங்கள் முழுமையாய் பார்த்தால் உங்களுக்குள் என்ன இருக்கிறது என்பதை நீங்களே அறிந்து கொள்ளலாம். ஆகவே இந்த செய்தியுடைய தலைப்பு கர்த்தருடைய ஜீவன் எங்கே உள்ளது என்பதை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப சுருக்கமா பார்க்க போறோம். ரொம்ப டீப்பா, ரொம்ப ஆழமான செய்தியா இல்ல, ரொம்ப சுருக்கமான செய்தி தான். ஏன்னா ரொம்ப பெரிய செய்தி ஆக்சுவலா. அதனால சுருக்கமா நான் பேச போறேன், கர்த்தருடைய துணையோடு, பரிசுத்தாவி துணையோடு. ஆகவே கர்த்தருடைய ஜீவன் எங்கே உள்ளது என்பதை குறித்து தான் பரிசுத்த ஆவியனுடைய உரைக்கப்பட்ட வார்த்தை. அல்லேலூயா. ஏற்கனவே பரிசுத்த வேதாகமத்திலே பரிசுத்த ஆவியானவர் உரைத்த வார்த்தைகளை, எழுதின வார்த்தைகளை, அவர் பேசின வார்த்தைகளை குறித்து தான் வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். எனக்கு செவி கொடுக்காதீர்கள், வேதத்துக்கு செவி கொடுங்கள். அருமையான விசுவாசிகளே, மனவாட்டி பிள்ளைகளே, ஊழியக்காரர்களே, வேதத்துக்கு செவி கொடுங்கள். அல்லேலூயா. ஆகவே வார்த்தையை கூர்ந்து கவனிங்கள். கர்த்தருடைய ஜீவன், கர்த்தருடைய உயிர் எங்கே இருக்கிறது என்பதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். சரி, நீங்கள் மத்தேயு எழுதின புத்தகத்திலே 20ஆம் அதிகாரத்திலே 28ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தைகள் தான், இருந்தாலும் முக்கியமான ஒரு செய்தி இது. இயேசு கிறிஸ்து என்பவர், நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லா வீடியோல நான் பேசுறதுதான். இயேசு அப்படின்னாக்கா அது ஒரு பெயர். இயேசு என்பது ஒரு பெயர். ஆனால் ஜீவனை இந்த உலகத்திலே கொடுக்க வந்தவர், உயிரை கொடுக்க வந்தவர். ஜீவன், உயிர் ரெண்டுமே ஒரே பொருளாக குறிக்குது. அதனால ஜீவனை கொடுக்க வந்தவர் யார் என்று சொன்னால், தேவன் மனித ரூபத்தை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்திலே தம்முடைய பிள்ளைகளுக்காக, அநேகரை மீட்டுக் கொள்வதற்காக தம்முடைய ஜீவனை கொடுக்க இந்த உலகத்திலே வந்தார் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது. ஆகவே தேவனாகிய கர்த்தர், கிறிஸ்து என்னும் இரட்சகர், தாவீதின் ஊரில் பிறந்தவர், அவருக்கு இயேசு என்று பெயர் வைத்தார்கள். கிறிஸ்து என்னும் இரட்சகருக்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலே யெகோவா என்னும் நாமம் இருந்தது. அந்த யெகோவா என்னும் நாமத்தில் தோற்றமளித்த அநேக தீர்க்கதரிசிகளோடு பேசினவர், அநேக தீர்க்கதரிசிகளோடு அற்புதங்கள் செய்தவர், அந்த யெகோவா நாமத்தில் தோற்றமளித்த அந்த கிறிஸ்துவானவர், அந்த தேவனானவர், அந்த யெகோவா தேவனானவர், அந்த யெகோவா கர்த்தரானவர் மனிதனாக தோன்றினார் என்று வேதம் கூறுகிறது. நான் கூறவில்லை, பரிசுத்த வேதாகமம் கூறுகிறதை நான் கூறுகிறேன், பரிசுத்தாவி துணையோடு. ஆகவே அந்த யெகோவா தேவனாகிய கர்த்தர், கிறிஸ்து எனும் இரட்சகர் தாவீதின் ஊரில் பிறந்தவருக்கு இயேசு என்று ஒரு பெயரை வைத்தார்கள். ஆனால் பிறந்தவர் கிறிஸ்து பிறந்தார், இரட்சகர் பிறந்தார். அவர் ஜீவனை கொடுக்கும்படியாக அவர் வந்தார். ஓகே, அவர் ஜீவனை கொடுத்துட்டார். இப்போ அந்த ஜீவன் எங்க இருக்கிறது என்பதை தான் நாம் வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். புரிஞ்சுதுங்களா? சரி, ஓகே. ஜீவனை கொடுத்தார், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்க லூக்கா எழுதின புத்தகத்திலே 23ஆம் அதிகாரத்திலே 46ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். இயேசு, பிதாவே உம்முடைய, நான் ஷார்ட்டா பேசுறேன், சுருக்கமான செய்தி உங்களுக்கு சொல்றேன், ரொம்ப லாங்கா உங்களுக்கு கொண்டு போல. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சிலுவையில் இருக்கிறார். ரோமர்கள் ஆணி, பெரிய ஆணி எடுத்து ரோமர்கள் இங்க ஆணி அடிச்சாங்க, இங்க ஆணி அடிச்சாங்க. தன்னுடைய பாதத்தை அப்படி வச்சு சென்டர்ல பெரிய ஆணி, ரோமர்கள் ஆணி அடிச்சாங்க. சிலுவையில் தொங்குறாரு. எல்லாம் முடிந்தது, அவருடைய வேலை எல்லாம் முடிந்தது. அவர் செய்ய வேண்டிய ஊழியங்கள் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சாரு. அவர் பேச வேண்டிய ஒரு காரியத்தை குறித்தும்
அந்த கிறிஸ்து இயேசு பேசி முடிச்சாரு. அதனால எல்லாம் முடிந்த காரணத்தினால சிலுவையில் இருக்கிறாரு இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றாரு, பிதாவே, நல்லா கவனிக்கணும், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார், உயிரை விட்டார். உயிர் அப்படியே போயிடுச்சு, உயிர் வைக்க போயிடுச்சு, அப்படியே போயிடுச்சு உயிர். அல்லேலூயா. அப்படியே அவர் ஜீவனை விட்டார், ஜீவன் அப்படியே போயிடுச்சு. ஜீவனை விடுவதற்கு முன்பாக, உயிரை விடுவதற்கு முன்பாக சிலுவையில் இருந்த இயேசு கிறிஸ்து முள்முடி சூட்டப்பட்டு, சவுக்கால் அடிக்கப்பட்டு, ஆணி அடிக்கப்பட்டு, கைகளிலும் காணிகளிலும் ஆணி அடிக்கப்பட்டு, கடைசி நேரத்திலே கூட ஒரு சேவகர் மிகப்பெரிய ஒரு ஈட்டி எடுத்து பக்காவாட்டில் ஒரு விழாவில குத்தின பொழுது தண்ணீரும் ரத்தமும் கடைசியாக வந்தது. சரீரத்தில் இருந்த அந்த தேவனுடைய சரீரத்தில் இருந்த உச்சம் தலையிலிருந்தும் உள்ளம் கால் வரைக்கும் இருந்த அந்த சரீரத்தில் இருந்த முழு ரத்தமும் தேவனுடைய ரத்தம், தேவனால் உருவாக்கப்பட்ட ரத்தம். அந்த ரத்தம் இந்த கொல்கத்தா மலையில சிலுவிலை இருக்கும் பொழுது அந்த அங்க இருந்து ரத்தம் முழுமையாய் கீழே போகுது, பூமியில படுது. அந்த ரத்தம் முழு ரத்தம், டோட்டல் ரத்தம், அவருடைய ரத்தம் கீழே சிந்தன பிற்பாடு கடைசியில ஒரு வார்த்தை சொல்றாரு, பிதாவே என்னுடைய ஆவியுடைய கரத்தில் நான் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஜீவனை விட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். இது கடைசி காலத்துல சில மனவாட்டிகள்லாம் சொல்லுவாங்க, இது இப்படிலாம் இருக்குதா அப்படிதான் அப்படின்னு சில பேர் என்ன கேட்பாங்க. அதாவது குறைகளை கண்டுபிடிப்பதெல்லாம் நிறைய இருக்கிறாங்க. சொல்ற வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் சில வார்த்தைகளை சொல்றான்னு சொன்னாக்கா, சத்தியத்துக்கு மேட்சா இருந்தாக்கா கண்டிப்பா நம்ம அக்ரி பண்ணிக்கணும். நம்ம பேசுற வார்த்தைகள் சத்தியத்துக்கு மேட்சா இல்லைனாக்கா அதை எடுத்துக்கொள்ள கூடாது. அவரை பாருங்க, சிலுவையில் இருக்கும்போது பிசாசு இந்த காரியத்தை செய்தான். எப்படியாவது இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று சாத்தான் எண்ணம் கொண்டான். இப்போ சாத்தான் ஆவியா இருக்கிறான். ஆவியா இருக்கிறான். இந்த சாத்தான் என்ன பண்றான்னு கேட்டாக்கா, ஜென்ரலாவே ஒரு அசுத்தாவை பிடிச்சிருந்தாக்கா, இந்த பொண்ணுடைய உயிரை நான் கொண்டு போடுவேன், இந்த பையனுடைய உயிரை நான் கொண்டு போடுவேன், இவனை நான் மரணத்துக்குள்ள நான் இழுத்துட்டு போடுவேன் அப்படின்னு சில ஆவிகள்லாம் சொல்லும். இதை நீங்களாம் கேட்டிருக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல. இது நான் அதிகமா கேட்டுக்கிறேன். ஆவிகளோட மிக அனுபவங்கள் ஜாஸ்தி எனக்கு. அல்லேலூயா. எப்படின்னு கேட்டாக்கா, என்னுடைய முன்னாள் பாஸ்டர் அன்னைக்கு தேவன் அவர் மூலியமா அநேக சூனியங்களும் மந்திரங்களும் பேய் பிசாசுகளும் அதிகமாக தேவன் அவர் மூலியமாய் துரத்தும் பொழுது எடுக்கும் பொழுதெல்லாம் அவருக்கு பக்கத்துணையாக உடன் ஊழியனாக நான் கிட்டத்தட்ட 30 வருஷமாக அவரோடு இருந்தபடினாலே என்னுடைய அனுபவத்தை குறித்து உங்களிடத்துல நான் பேசுகிறேன். இப்படிலாம் அந்த ஆவி சொல்லும், இவனுடைய உயிரை நடத்துறப்பன்னு சொல்லு. அது போல இயேசு கிறிஸ்துவின் உயிரை எடுக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய சிந்தனைய, சாத்தானுடைய திட்டமே. அவன் ஆவியா இருக்கிறான் சாத்தான், அப்படியே அலமோதுறான். சிலுவையில இயேசுநாதர் இருக்கும்போது அலமோதுறான், உயிரை பிடிக்கணும்னு சொல்லிட்டு. இயேசுநாதர் சொன்னார் அப்படியே மேல பார்த்து, பிதாவே அல்லேலூயா, எல்லாம் முடிந்தது, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி உரக்க சத்தமாக தன் ஜீவனை விடுறாரு. சொல்றாரு, வாயை திறந்து சொல்றாரு. அப்ப ஆவி பாக்குது, அசுத்தாவி, பிசாசு, லூசிபர் பாக்குறான் அந்த ஆவியை பிடிக்கிறதுக்கு. ஜீவனை அப்படியே மேலதான் பாக்குறான், எங்கட ஆவி போச்சு ஆவியில. ஆனா கர்த்தருடைய ஜீவனானது, கர்த்தருடைய உயிரானது எங்க இருக்குதுன்னு இப்ப நம்ம உங்கள்கிட்ட காமிக்க போறேன். வேதத்தின் வழியா உங்களுக்கு காமிக்கிறேன். ஜீவனை விட்டார் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. சரி, அந்த ஜீவன் எங்க இருக்குது பார்த்தா வேதம் சொல்லுது, மாமிசத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. மாமிசத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்குது. சகல மாமிசத்துக்கும் ரத்தம் உயிராயிருக்கிறது, ரத்தம் ஜீவனுக்கு சமமாயிருக்கிறது என்று நீங்க லேவியிலே 17ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை நீங்க வாசிக்க போனால் அங்க இருக்கும். ஆக மாமிசத்தின் உயிர் எங்கே இருக்கிறது சொன்னாக்கா ரத்தத்தில் இருக்குதா. இயேசுநாதர் ஜீவனை விடும் பொழுது, உயிரை விடும் பொழுது, அந்த உயிர், அந்த ஜீவன் எங்கே போனது என்று சொன்னால் அந்த உயிர் கிறிஸ்துவுடைய ரத்தத்துக்குள்ளாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை மகிமைப்படட்டும். கிறிஸ்துவுடைய உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே. கிறிஸ்து இயேசுடைய உயிர், தேவனுடைய உயிர் எங்க இருக்குதுன்னு கேட்டாக்கா, அவர் சரீரத்தில் இருந்த முழு ரத்தமும் அந்த பூமியில சிந்தப்பட்டது. அசுத்தமா இருந்த இந்த பூமி பரிசுத்தமாக்கப்பட்டது.
அசுத்தமான இருந்த எல்லா மிருக ஜீவங்களும் பரிசுத்தமாக்கப்பட்டது. எல்லாமே பரிசுத்தமாயிருச்சு. கிறிஸ்துடைய ரத்தம் இந்த பூமியில சிந்தின பிற்பாடு எதுவுமே அசுத்தம் என்று சொல்லுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா தேவனுடைய ரத்தம், வெளியேறப்பட்ட ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்ட உடனே பூமியே பரிசுத்தமாயிருச்சு. இப்போ இந்த ரத்தம் பூமியில இருக்கிறது, சிந்தப்பட்டது. அவருடைய உயிர் எங்க இருக்குது கேட்டா ரத்தத்துக்குள்ளாய் போய்விட்டது. சாத்தான் ஏமாந்து போய்விட்டான். அப்படியே அலைப்பாஞ்சு உயிரை கண்டுபிடிக்க முடியல. அந்த உயிர் எங்க போச்சுன்னு கேட்டாக்கா ரத்தத்துல இருக்குது. இப்போ உயிர் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இப்போ அந்த ரத்தம் சொல்ற இல்லையா, ஏற்கனவே பூமியில சிந்தப்பட்டது, அந்த ரத்தம் இப்போ அங்க இல்ல, முடிஞ்சு போச்சு. அந்த ரத்தத்துல ஒண்ணுமே இல்ல. அந்த ரத்தத்துக்குள்ள இப்போ ஜீவன் இல்ல. ஆனா அந்த உயிர், அவருடைய ஜீவன் இப்ப எங்க இருக்குதுன்னு நம்ம பார்க்க போறோம். நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா? அன்னைக்கு இயேசுராஜ் சிலுவையில மரிக்கும் போது அன்னைக்கு ரத்தம் பூமியில சிந்தப்பட்டது. அந்த ரத்தத்துக்குள்ளாக இயேசு கிறிஸ்துடைய உயிர் அந்த ரத்தத்துக்குள்ளாக தான் இருந்தது. ஆனா இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த ரத்தம் ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த ரத்தத்துல உயிர் இல்ல, ஜீவன் இல்ல. ஹல்லேலூயா. இப்போ அந்த ஜீவன் எங்க இருக்கிறது? ஆனா புரிஞ்சுக்கணும், ஜீவன் உயிரானது ரத்தத்துல தான் இருக்கணும். இந்த பாயிண்ட் மட்டும் புரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவனுடைய உயிர், கிறிஸ்துவனுடைய ஜீவன் ரத்தத்துக்குள்ளாக தான் இருக்கிறது. இப்போ அந்த ரத்தமும் இல்ல, இப்போ அந்த ரத்தத்துக்குள்ள ஜீவனும் இல்ல. இப்போ அந்த ரெண்டுமே எங்க இருக்குது? ரத்தம் எங்க இருக்கிறது? கர்த்தருடைய ஜீவன் எங்க இருக்குது? கர்த்தருடைய ஜீவன் தனிமையா இருக்காது. அந்த ஜீவன் ஏதோ ஒரு பொருளுக்குள்ள அடங்கி இருக்கணும். கண்டிப்பா, நிச்சயமாங்க. எப்படி ரத்தத்துக்குள்ளாக அடங்கி இருந்ததோ அது மீண்டும் இப்பொழுது அவருடைய ஜீவன் ஏதோ ஒரு பொருளுக்குள்ளாக அடங்கி நிச்சயமா இருக்க வேண்டும். ரத்தத்துக்குள்ளாக அடங்கி இருக்க வேண்டும். நம்ம அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆகவே வேத வாக்கியம் சொல்கிறது, மாமிசத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. சகல மாமிசத்துக்கும் ரத்தம் உயிராயிருக்கிறது. ரத்தம் ஜீவனுக்கு சமமாயிருக்கிறது. ரத்தமே உயிராயிருக்கிறது என்று நீங்கள் உபாகமம் எழுதின புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். ரத்தமே உயிராயிருக்கிறது. ஆக இந்த ரத்தமும் இந்த உயிரும் ரெண்டும் ஒன்றாக தான் இருக்கும். அல்லேலூயா. பிரிக்க முடியாது. ரத்தம் தனியா உயிர் தனியா இருக்காது. இப்போ அந்த உயிர் எங்க இருக்கு கிடைக்க ரத்தத்துல தான் கண்டிப்பா இருக்கணும். ஆனா ஏற்கனவே சிலுவையில் சிந்தப்பட்டது பாருங்க ரத்தம், அந்த ரத்தம் இப்பொழுது இல்ல. ஓகே, ரைட். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்க பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு வசனம். நீங்கள் அப்போஸ்தலர் புத்தகம், நான் ரொம்ப சுருக்கமா பேசுறேன். அப்போஸ்தலர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் நீங்கள் 18 இருந்து 20 வரைக்கும் நீங்கள் வாசிங்க. இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 18 இருந்து 20 வரைக்கும். இப்போ நான் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைசாலையில வைத்தார்கள். இன்னைக்கெல்லாம் சிறைசாலையில கைதிகளை விஐபி கைதின்னு தனியா இருக்கிறாங்க, சாதாரண கைதின்னு தனியா இருக்கிறாங்க. விஐபி கூட தப்பு பண்ணா கைதி தான். அந்த மாதிரி விஐபி கைதிகளுக்கு ஒரு ஏசி ரூமு, நல்ல அருமையான சாப்பாடு, நல்ல சுகபுகமான கவனிப்புகள், இப்படிலாம் இருக்குது. ஆனா தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கெல்லாம் அவங்க தான் மிகப்பெரிய விஐபி. உலகத்திலேயே மிகப்பெரிய விஐபி யார் என்று சொன்னால் தேவனுடைய ஊழியக்காரர்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவன் முன்குறிக்கப்பட்ட, தேவன் அழைத்த ஊழியக்காரங்க இருக்காங்க இல்லையா? இருக்கிறாங்க. ஏதோ 100ல ஒரு 2 பேர் 3 பேர் தேவன் அழைத்த, தரிசனம் கொடுத்து தேவனுடைய தரிசனத்தை பார்த்து தேவன் அவர்களை அழைத்து இருந்த ஊழியக்காரர்கள் ஒரு 2-3 பேர் ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. இல்லைன்னா சொல்றது, நீங்க பேய் பிசாசு துரத்தவங்களாம் ஊழியக்காரன் நீங்க நினைக்காதீங்க. அவங்களா முன் தேவனுடைய வரத்தை பெற்று ஊழியம் செய்யறாங்க. அது ஆண்டவர் கொடுக்குற கிஃப்ட். தேவன் அழைக்கிற ஊழியக்காரங்க, ஸ்பெஷல் ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஊழியக்காரங்க தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய விஐபி. ஓகே, இப்போ பாருங்க, இந்த அப்போஸ்தலரை பிடித்து பொதுவான சிறைசாலையில வைத்தார்கள். ஏன்னாக்கா
கிறிஸ்துவை குறித்து பேசினதுனால அவர்களை சிறைச்சாலையில் வைத்தார்கள். கர்த்தருடைய தூதன் யாரு? கர்த்தருடைய தூதன், தேவனுடைய தூதன், யெகோவாவுடைய தூதன். அந்த கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து, மிகப்பெரிய பூட்டு, அதெல்லாம் செல்லுபடியாவது, அசால்ட்டா தேவ தூதன் திறந்து அவர்களை வெளியே அழைத்து கொண்டு வந்து, அவர் சொல்ற வார்த்தையை கவனிக்க, தூதன் சொல்ற வார்த்தையை, கர்த்தருடைய தூதன் சொல்ற வார்த்தையை, நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று, எங்க கிராமத்துக்கு போய் நான் சொல்ல, தூதன் தேவனுடைய ஆலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். அல்லேலூயா. தூதன் சொல்றான், என்ன சொல்றான்? சீடர்களுக்கு தேவனுடைய ஆலயத்திலே போய் நின்று இந்த ஜீவ வார்த்தைகளை, இந்த வார்த்தை இருக்குத, அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்குது. ஆக தேவனுடைய உயிர் அந்த கொல்கத்தா மலையிலே ஜீவனை விட்டார் என்று சொன்னாரு. அந்த ஜீவனானது, அந்த உயிரானது இப்போது எங்கே இருக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய கிறிஸ்துவனுடைய பிதாவுடைய வார்த்தையிலே இயேசுடைய உயிர் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்லக்கூடிய அந்த கிறிஸ்துவுடைய வார்த்தை என்னவா இருக்கிறது சொன்னாக்கா, அது கிறிஸ்துவுடைய ரத்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்துவுடைய வார்த்தை என்னும் ரத்தத்துக்குள்ளாக இயேசு ஜீவனை விட்டாரு, இயேசு உயிரை விட்டாரு. அந்த உயிரானது அந்த இயேசுவின் வார்த்தை என்னும் ரத்தத்துக்குள்ளாக அவருடைய உயிர் அதுக்குள்ள இப்ப இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரிந்தது? தயவு செய்து அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தருடைய வார்த்தை மகிமைப்படட்டும். அல்லேலூயா. ஆகவே ஜீவ வார்த்தை சொல்லக்கூடியது, ஜீவ வார்த்தை, உயிருள்ள வார்த்தை. தேவனுடைய வார்த்தை உயிர் உள்ள வார்த்தை. உயிர் எங்க இருக்கிறது? ரத்தத்துக்குள்ளாக இருக்கிறது. அப்ப தேவனுடைய வார்த்தை என்னவா இருக்கிறது? ரத்தமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அதனாலதான் இன்னைக்கு ஒரு அசுத்தாவி கிட்ட போயிட்டு இயேசுவின் ரத்தம் ஜீவ, இயேசுவின் ரத்தம் ஜீவ, இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் சொன்னா அந்த பிசாசுக்கு அப்படியே உடம்பெல்லாம் எரியும். கத்தம், சொல்லாத சொல்லாத, எனக்கு உடம்புலாம் எரியுது, ஐயோ சொல்லாத சொல்லாத, நான் போயிடுறேன், இந்த பொண்ணை விட்டு நான் போயிடுறேன், எனக்கு உடம்புலாம் எரியுது. ஏனக்கா இயேசுவின் ரத்தம் நீ சொன்னீனாக்கா, தேவனுடைய வார்த்தை ரத்தமா இருக்குது. நீ போய் நான் இயேசுவின் ரத்தம் சொல்லு, அது மேல போய் பூசுறியா? இல்ல, அந்த வார்த்தை இயேசுடைய வார்த்தை, கிறிஸ்துடைய வார்த்தை, யெகோவா தேவனுடைய வார்த்தை ரத்தமா இருக்கிறது. அந்த வார்த்தை என்னும் ரத்தத்துக்குள்ளாக உயிர் அடங்கி இருக்கிறது. ஆகவே தான் தூதன் சொன்னா, ஜீவ வார்த்தைகளை, என்ன வார்த்தை? ஜீவ வார்த்தை. அப்போ கிறிஸ்துடைய ஜீவன், கிறிஸ்து இயேசுடைய உயிர், கிறிஸ்து இயேசுடைய ஜீவன் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், அவருடைய வார்த்தை எனும் ரத்தத்துக்குள்ளாக ஜீவன் இருக்கிறது. எதற்காக? தேவனுடைய ஆலயத்தில் போய் நின்று அந்த ஜீவ வார்த்தைகளை, எல்லா வார்த்தைகளும், என்னது, ஒரு சில வார்த்தைகள் இல்ல, சில பேர்ல அருமையான விளையாட சகோதரர்கள், மோகன் சீலாசர் சகோதரன், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில பரிசுத்த வேதாகமத்திலே அடங்கி இருக்கிற ஒரு சில வார்த்தைகளை குறித்து பேசுவாங்க. இன்னைக்கு ஸ்தாபனத்தில் இருக்கிற, இன்னைக்கு பெரிய பெரிய ஏஜி சபையோ, பால் தினகரனோ, இல்ல மோகன் சீலாசரோ, இல்ல எத்தனை மிக சிபிஎம் பாஸ்டர்ஸுங்க, இவங்க எல்லாம் ஸ்தாபனத்துக்குரிய பெந்தகோஸ்து சொல்லக்கூடிய, இன்னைக்கு டூப்ளிகேட் பெந்தகோஸ்து சொல்லக்கூடிய, இன்னைக்கு உலகத்தில் இருப்பது ஒரு டூப்ளிகேட் பெந்தகோஸ்து. இந்த டூப்ளிகேட் பெந்தகோஸ்து பாஸ்டர் அத்தனை பேருமே ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகளை குறித்து தான் வேதத்திலிருந்து எடுத்து பேசுவாங்க. ஆனா தூதன் சொல்றான் சீடன்கிட்ட, இந்த ஜீவ வார்த்தைகளை, எல்லா வார்த்தைகளையும் அவங்களுக்கு போய் சொல்லுங்க அப்படி சொல்றாங்க. ஏன்னாக்கா தேவனுடைய ஆலயத்துல போய் நின்று சொல்லுங்கன்னு சொல்ல காரணம் கேட்டாக்கா, அந்த தேவனுடைய ஆலயத்திற்குள் யெகோவா தேவனை ஆராதிக்கிற யெகோவா ஜனங்கள், யெகோவாவை விசுவாசிக்கிற யெகோவா ஜனங்கள் அங்கே ஜீவன் இல்லாதவர்களாய் அங்கே வருகிறார்கள். அவர்கள் ஜீவன் அடையும்படியாக கிறிஸ்துவுடைய உயிர், இந்த ஜீவ வார்த்தைகள் அவர்களுக்குள் செல்லும் என்று சொன்னால்,
அவர்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் ஜீவன் அடைவார்கள், உயிர் அடைவார்கள் என்பதற்காக தான் இந்த ஜீவனில்லாத ஆத்துமாக்கள் தேவனுடைய ஆலயத்திலே வெத்து வெட்டாக சும்மாவே அவங்க வந்து உட்கார்ந்துட்டு சும்மாவே போறாங்க. அதனால தேவனுடைய ஆலயத்துல போய் நீங்க இந்த ஜீவ வார்த்தைகளை எல்லா வார்த்தைகளையும் போய் நீங்க சொல்லுங்க. என்னுடைய தேவனுடைய ஜீவ வார்த்தைகள் அவர்களுக்குள் போக வேண்டும் என்று கர்த்தருடைய தூதனானவர் அன்றைக்கே சொல்லிட்டார். எனக்கு தெரிஞ்ச மனவாட்டி சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு நண்பர் என்ன பண்ணாரு கேட்டாக்கா, தெருவில் போயிட்டு பிரசங்கம் பண்றாரு. கடைசி கால வார்த்தைகளை குறித்து, தீர்க்கதரிசிகளை குறித்து எல்லாம் பேசுறாரு. நான் சொன்னேன், எப்பா தெருவில் போயிட்டு கடைசி கால வார்த்தையும் தீர்க்கதரிசிகளை குறித்து பேசுறீங்களே, ஒண்ணுமே தெரியாது, இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒண்ணுமே பேசாதப்பா. தேவனுடைய ஆலயத்துல சிபிஎம் சர்ச் வாசல்ல, ஏஜி சர்ச் வாசல்ல, இந்த மாதிரி தேவனுடைய ஆலயத்துல அங்க போய் நீங்க போய் பேசுங்கப்பா, அங்க பேசிங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்பா நான் சொன்னேன். ஆனா இந்த வசனத்தை நான் நினைச்சுலாம் சொல்லல. ஆனா இந்த வசனத்தை இப்ப நான் படிக்கும் போது அன்னைக்கு ஒரு சகோதரனோட பேசின வார்த்தையை குறித்து இப்ப நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்ப கர்த்தருடைய தூதனே பாருங்க, தேவனுடைய ஆலயத்துல போய் இன்றைய நாட்களிலே கடைசி கால தீர்க்கதரிசி மெசேஜில் இருக்கிற அருமையான மனவாட்டி சொல்லிக் கொடுக்கிற சகோதரர் அப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, நீங்களா தேவனுடைய ஆலயத்துல போய் நின்று வேத வாக்கியம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லுகிறது, பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள் என்று சொல்லப்படுகிறது. அருமையான கிறிஸ்துவ மக்களே, உங்களுடைய போதகர் பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்திலான ஞானஸ்தானம் கொடுக்கிறார், அந்த ஞானஸ்தானம் சரியில்லை என்று நீங்கள் எல்லாம் தேவனுடைய ஆலயத்துல போய் நின்று இந்த ஜீவ வார்த்தைகளை குறித்து பேசுங்கள். தலைமுடியே முக்காடா இருக்கிறது என்று பவுல் தீர்க்கதரிசி கூறுகிறார், வேதம் கூறுகிறது. நீங்கள் போய்கொண்டிருக்கிற அந்த தேவனுடைய ஆலயத்துல துணி முக்காடு போடுறீங்க, படம் முக்காடு போடுறீங்க, அப்படிலாம் போட சொல்லல, வேத வாக்கியம் சொல்லல. ஆகவே இந்த ஜீவ வார்த்தைகளை குறித்து தேவனுடைய ஆலயத்திலே நின்று ஜீவனில்லாத ஆத்துமாக்களுக்கு போய் இந்த ஜீவ வார்த்தைகளை போய் சொல்லுங்க. மேக்கப் போடாத, லிப்ஸ்டிக் போடாத, முடிய வெட்டாத, இன்னைக்கு ஷார்ட்ஸ் போடாத, பேண்ட் போடாத, ஆண்களை போல பேண்ட் போட்டு டிஷர்ட் போட்டு தன்னுடைய சரீரத்தை கவர்ச்சியா தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வந்து காண்பிக்காத. உன்னை அநேக பேர் இச்சிப்பார்கள், ஊழியக்காரி மனைவியை இச்சிப்பார்கள் என்று தேவனுடைய ஆலயத்தில் நின்று நீங்கள் போய் பிரசங்கம் செய்யுங்கள் இந்த ஜீவ வார்த்தையை குறித்து. ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாம பேசியிருக்காதீங்க. ஹல்லேலூயா. தேவதூதன் அதுதான் அறிவிக்கிறார். ஜீவ வார்த்தைகளை தேவனுடைய ஆலயத்தில் போய் நின்று ஜீவன் இல்லாத ஆத்துமாக்கள் வந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுடைய உயிர் அவர்களுக்குள் இல்ல, கிறிஸ்துவுடைய ரத்தம் அவர்களுக்குள் இல்ல. இன்றைக்கு இருக்கிற பெந்தகோஸ்து கிறிஸ்தவர்கள் இருக்கிற 100% கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துவுடைய ரத்தம் அவர்களுடைய சரீரத்தில் இல்லை, கிறிஸ்துவின் உயிர் அவர்களுக்குள் இல்லை. ஜீவ வார்த்தை கிறிஸ்துவுடைய உயிர் அந்த வார்த்தைக்குள் இருக்கிறது. கிறிஸ்துவுடைய ஜீவன், கிறிஸ்துவுடைய உபதேச வார்த்தைக்குள் இருக்கிறது. ஏன்னு சொன்னா அவருடைய வார்த்தையே ரத்தமா இருக்கிறது. அந்த வார்த்தை அவர்களுக்குள் பூசப்படவில்லை, அவர்களுக்குள் இல்லை, உயிர் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஜீவ வார்த்தை உங்களுக்குள் இருந்தாதாமா இந்த சரீரம் கடைசி நாட்களில் மறுரூபமாக்கப்பட முடியும். அவருடைய ஜீவ வார்த்தை உங்களுக்குள் இல்லை என்று சொன்னால் கடைசி நாட்களிலே நீங்கள் மறுரூபம் அடைய முடியாது, கடைசி நாட்களிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு மன்னிக்கணும் பிரியமலே, இன்றைக்கு கடைசி நாட்களிலே தேவனுடைய ஜீவ வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளாக இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுடைய உயிர் எங்க இருக்குதுன்னு சொன்னாக்கா தேவனுடைய வார்த்தையில இருக்கிறது. அதனாலதான் கர்த்தருடைய தூதன் சொல்றான், ஜீவன் இல்லாத ஆத்துமாக்கள் வந்து கொண்டிருக்கிறது ஆலயத்திலே, நீங்கள் எல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் போய் நின்று இந்த ஜீவ வார்த்தைகளை தேவனுடைய ஆலயத்தில் நின்று பிரசங்கம் செய்யுங்கள். அப்படி அவர்கள் கேட்பார்கள் சொன்னால் இந்த ஜீவ வார்த்தைகள், உயிருள்ள வார்த்தைகள் அவர்களுக்குள் பிரவேசிக்கும். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆகவே இன்றைக்கு கிறிஸ்துவுடைய உயிர் எங்கே இருக்கிறது சொன்னால் தேவனுடைய வார்த்தைக்குள் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை ரத்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க பிரியமானங்களே. வசனத்தை பாருங்கள், ரொம்ப அற்புதமான வசனம். ஆதி முதல் இருந்தும் 1 யோவான் 1:1 வாசிக்கிறேன். ஆதி முதல் இருந்தும் நாங்கள் கேட்டதும்
எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்தும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அல்லேலூயா. பாத்தீங்களா? ஜீவ வார்த்தை, உயிருள்ள வார்த்தை. அந்த வார்த்தையில உயிர் இருக்கிறது. அந்த வார்த்தை ரத்தமா இருக்கிறது. மாமிசத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது என்று நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். உயிர் தனியா இருக்காது. உயிர் எப்பொழுதுமே ரத்தத்துக்குள்ளதான் இருக்கும். அப்போ வார்த்தை என்னவா இருக்குதுன்னு கேட்டாக்கா ரத்தமா இருக்கிறது. அந்த வார்த்தை எனும் ரத்தத்துக்குள்ளாக கிறிஸ்துவோட உயிர் இருக்கிறது. இந்த ஜீவ வார்த்தைகளை குறித்து நாங்கள் அறிவிக்கிறோம் என்று சீடர்கள் சொல்றாங்க. இன்றைக்கு ஜீவ வார்த்தைகளை குறித்து இன்றைக்கு ஊழியக்காரர்கள் அறிவிக்கிறார்களா? நான் உங்களிடத்துல கேட்கிறேன். அறிவிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அறிவிக்கவில்லை. 2 கொரிந்தியர் 4:10 நீங்கள் பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு. ஐயோ ஸ்தோத்திரம், எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு. இன்றைக்கு கிறிஸ்துவுடைய ஜீவன் உங்களுடைய சரீரத்தில் விளங்கி கொண்டிருக்கிறதா? இங்க சொல்றாங்க பாருங்க சீடர்கள், பவுல் சொல்றாங்க பாருங்க, சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்திருக்கிறோம். இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன கேட்டாக்கா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு. அப்போ அவங்களுடைய சரீரத்தில் இருக்கிறது கர்த்தருடைய ஜீவன். அவங்களுடைய சரீரத்துல கிறிஸ்துவுடைய ரத்தம் இருக்கிறது. ரத்தத்துல தான் ஜீவன் இருக்குது. ரெண்டுமே தனித்தனியா பிரிக்க முடியாது உங்களால. ரெண்டுமே ஒன்னாதான் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தைக்குள் தான் ஜீவன் இருக்குது. வார்த்தை தான் ரத்தம், ஜீவன் அதுக்குள்ள இருக்குது. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ளாக, ஒரு விசுவாசிக்குள்ளாக கர்த்தருடைய ஜீவனானது அவனுக்குள் இருக்கிறது சொன்னா, அவனுக்குள் விளங்குது என்று சொன்னாக்கா, அவனை சாத்தான் தொடவே முடியாது. அல்லேலூயா. ரத்தம் அவனுக்குள் இருக்குது என்று சொன்னால், ஜீவன், கிறிஸ்துவுடைய ஜீவன் ஒரு சகோதரிக்கோ ஒரு சகோதரனுக்கோ இருக்கிறது என்று சொன்னால், நல்லா புரிஞ்சுக்கோ தயவு செஞ்சு, சாத்தான் அவனை தொடவே முடியாது, வரவே முடியாது. ஆனா இன்னைக்கு பெந்தகோஸ்து சர்ச்சில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற மொத்த பெந்தகோஸ்து சர்ச்சில் இருக்கிறவங்களா பாட்டு பாடுவாங்க. ரொம்ப அருமையா பாட்டு பாடுவாங்க. பாட்டு ரொம்ப மோளம் அடிச்சு பயங்கரமா பாடுவாங்க. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான் அப்படின்னு பாடுவாங்க. 1 மாசம் கழிச்சு பாஸ்டர், ஐயா உடம்புலாம் வலிக்குதையா, கை கால்லாம் விட்டு போதையா, என்னானே தெரியலையா அப்படின்னுவான். ஜெபம் பண்ணா பிசாசு இருக்கும். அல்லேலூயா. போன மாசம் பாடினான், ரத்த கோட்டைக்குள்ளே நான் இருக்கிற ஆண்டவரே, நேசரின் ரத்தம் என் மேல இருக்குது ஆண்டவரே பாட்டு பாடுவான். அல்லேலூயா. மறு மாசம் பார்த்தா அவன் மேல பேய் இருக்கும். அந்த சகோதரி மேலேயோ இல்ல சகோதரி மேலேயோ அந்நிய பாஷையெல்லாம் பேசுவாங்க. அந்த அம்மா பயங்கரமான அந்நிய பாஷையை பேசுவாங்க. பார்த்தா ஜெபம் பண்ணா அது மேல பேய் ஓடும். அந்த பொண்ணு எங்கம்மா ரத்தம் பாட்டு போன மாசம் பாண்டியம்மாக்கா எல்லாம் பாடினாங்க, நானும் பாடினேன். உண்மையை சொல்லுங்க, நடக்கிறதா சொல்ற. இன்னைக்கு பெந்தகோஸ்து விசுவாசிங்கிட்ட கிறிஸ்துவின் ரத்தம் அவர்கள் மேல் இல்ல, கர்த்தருடைய ஜீவன் அவர்களுக்குள் இல்ல. அல்லேலூயா. என்ன அற்புதமா சொல்றாரு பாருங்க. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு. அவருடைய ஜீவன் உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால், அவருடைய ரத்தம் உங்களுக்குள்ள இருக்கும். அவருடைய ரத்தம் உங்களுக்குள் இருக்குது சொன்னால் அவருடைய ஜீவன் உங்களுக்குள் இருக்கும். ஏன்னா இந்த ஜீவ வார்த்தைகளை எல்லாவற்றையும் நீங்கள் அறிவிக்க வேண்டும். இன்னைக்கு பெந்தகோஸ்து விசுவாசிகளுக்கிட்ட அசுத்தாவி பிடிக்குது, சூனிய மந்திரம் வந்தா பிடிக்குது. இதெல்லாம் வீட்டுல குடும்பத்துல சமாதானம் இல்ல, ஒற்றுமை இல்ல, நஷ்டம் வருது, எதுவுமே நடக்கல, செழிப்பாய மாறல. ஊழியக்காரன் சொல்றான் கர்த்தரும் ஆசிரிப்பாரு, இவன் தான் மேல மேல கார்வாயின் பங்களாவையும் கட்டிட்டு போறான், இவன் இருக்கிற மாதிரியே இருக்கிறான். காரணம் என்னன்னு கேட்டக்கா, அவன் உங்களை ஏமாத்தி சம்பாதிக்கிறான். அவ்வளவுதான், அதெல்லாம் உயர்ந்து போயிருக்கிறான். அவனுக்குள்ளேயே ஜீவன் இல்ல, கர்த்தருடைய ஜீவன் அவங்ககிட்ட இல்ல, பாசிட்டே இல்ல. அவன் பெரிய ஆளாக உங்களை ஏமாத்தி சம்பாதிக்கிறாரு, அவன் பெரிய ஆள போயிருக்கிறான்.
ஏமாத்துறதுனால உங்ககிட்ட நீங்க ஏமாந்து கொடுத்துருக்கிறனால நீங்க அப்படியே இருக்கிறீங்க. கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருந்தால், அல்லேலூயா, வார்த்தையை கவனிக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே. யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க. அங்க வார்த்தை என்ன சொல்றது? நீங்கள் எண்ணிலும், நீங்கெல்லாம் எண்ணிலும், நீங்க எப்படி அதுக்குள்ள இருக்க முடியும்? நான் கேட்கிறேன், நீ கிறிஸ்தவர்கள்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்க முடியுமா? வாய்ப்பே இல்லைங்க. இன்னைக்கு இருக்கிற பெந்தகோஸ்து விசுவாசிங்க ஒருத்தர் கூட இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இல்ல. ஆனா அவர் சொல்றாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். நிலைத்திருக்குதான் நீங்க பாருங்க. ஜீவனுள்ள வார்த்தை, உயிருள்ள வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருந்தால், அப்படி நிலைத்திருந்தால் இந்த ஜீவ வார்த்தைகளை தேவனுடைய ஆலயத்தில் போய் நின்று எல்லா வார்த்தைகளையும் சொல்லுங்கள் என்று சொன்னார் கர்த்தருடைய தூதரானவரே. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் உங்களுக்குள் நிலைத்திருந்தால் என்று சொன்னாக்கா, ரத்தமும் அவருடைய தண்ணீரும், வார்த்தையே தண்ணீரா இருக்குது. ஒரு மனுஷனை இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை என்னும் தண்ணீர் முழுமையாய் கழுவப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தை என்னும் ரத்தம், தேவனுடைய வார்த்தை என்னும் உயிர் உங்களை அப்படியே பரிசுத்தப்படுத்தி கழுவி அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருக்கும் என்று சொன்னால் ஒரு அசுத்தாவி கூட உங்களை தொடவே முடியாது. பிசாசு உங்களை தொடவே முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால கதையை உங்களுக்கு சொல்றேன். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாலே எங்க சர்ச்சில் வயசான ஒரு அசுத்தாவி, ஒரு வயசான ஒரு லேடி, ஒரு அம்மா, அதுக்கு அசுத்தாவி பிடிச்சிருச்சு. அதை துரத்துனா போல. உடனே ஐயா சொன்ன, எங்க பாச பண்ணாரு, போக மாட்டியா, பரவாயில்ல, ஒண்ணுமே கொடுக்காது, அந்த லேடிக்கு ஒண்ணுமே தராதுங்க அப்படின்னு, அந்த பிசாசுக்கு ஒண்ணுமே கொடுக்காதீங்க அப்படின்ட்டாரு. அதுக்கு தண்ணி சாப்பாடு ஒண்ணுமே கொடுக்காது. 2 நாள் ஆச்சு, 3ஆவது நாள் கூட ஆயிடுச்சு. ரொம்ப தொங்கி போச்சு. நான் சொன்னேன் அந்த பேய்கிட்ட, சாத்தான பிசாச, வயசான அம்மா, உன்னால உயிரெல்லாம் கொண்டு போக முடியாது. இப்ப இயேசுநாதர்கிட்ட வந்துருச்சு, அந்த உயிரெல்லாம் உன்னால எடுக்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த பொம்பளைய விட்டுட்டு நீ போயிடு, நீ பாரு, சோறு தண்ணி கூட இல்லாம உன்னை சாவடிக்கிறாங்க பாரு, தயவுசெய்து போயிடு. இல்ல உனக்கு போக விருப்பம் இல்லையா, ஏதாவது ஒரு சரீரத்துக்குள்ள போன நீ ஆசைப்படுறியா, இந்த அம்மா விட்டுட்டு எனக்கிட்ட வந்துரு, என் உள்ள உட்காந்துக்கோ, எனக்குள்ள வந்துரு, அந்த அம்மா விட்டுட்டு தொந்தரவு பண்ணத அப்படின்னு அந்த வார்த்தை நான் சொல்றேன். அந்த பேய்கிட்ட, அந்த பேய் என்ன அப்படியே முறைச்சு பாக்குது, அப்படியே அடிச்சு பாக்குது. என்ன அடிச்சு பாக்குற, என்ன முறைச்சு பாக்குற, என் கூட வந்துரு, அதை விட்டுட்டு அப்படின்னா, இதெல்லாம் வர முடியாது உங்ககிட்ட, என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லுது அந்த ஆவி. பாருங்க, 30 வருஷம் அந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் யோசிக்கிறேன் பேசும்போது, கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை ஒரு மனிதனுக்குள் பரிபூர்ணமா இருக்கும் என்று சொன்னால் அசுத்தாவி அவனை தொடவே முடியாது. இயேசுவின் ரத்தம் ஒருத்தனுக்குள்ள இருக்குதுன்னு சொன்னா பிசாசுக்கு மட்டும்தான் தெரியும் உனக்குள்ள இயேசுவின் ரத்தம் இருக்குதா, உனக்குள்ள கர்த்தருடைய ஜீவன் இருக்குதா என்றது எனக்கு தெரியாது, பாஸ்டர் கூட தெரியாது. பிசாசுக்கு மட்டும்தான் தெரியும் ஜீவனுள்ள வார்த்தை உனக்குள் இருக்குதா, கிறிஸ்துவின் ரத்தம் உன்மேல் இருக்குதா என்பதை மட்டும் அந்த பிசாசு மட்டும் தான் தெரியும். இயேசுநாதருக்கு தெரியும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆவி பிசாசு நல்லா தெரியும், உண்மையில அசுத்தா தேவனுடைய ரத்தம் இருக்குதா, கிறிஸ்துடைய உயிர் உனக்குள் இருக்குதா, ஜீவ வார்த்தை உனக்குள் இருக்குதான்னு சொல்லிட்டு பிசாசு மட்டும் தான் தெரியும். ஆனா இன்றைய நாட்களிலே இந்த ரத்தமாகிய உயிர் அடங்கி இருக்கிற அந்த வார்த்தை, ஜீவ வார்த்தைகள் இன்றைக்கு கடைசி நாட்களிலே ஒரு கிறிஸ்துவனுக்குள் இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவன் செத்தவன். அவன் மரிக்கும் நாளிலே அவன் மீண்டுமாக உயிர் தழ முடியாது, கிறிஸ்துவனிடத்திலே போக முடியாது. அது முதல்ல நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளே, நீங்கள் பாருங்கள், எபிரியர் 4:12 நீங்கள் பாருங்கள். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதா இருக்கிறது. அது பாத்தீங்கன்னாக்கா அந்த வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, வல்லமுள்ள வார்த்தை ஒரு மனுஷனை உருவ குத்துகிறதா இருக்கிறது. இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதும் இருக்கிறது. சும்மா இல்லைங்க, அந்த ஜீவ வார்த்தையானது அதுக்குள்ள அந்த உயிர் இருக்கிறதுனால மனுஷனுடைய இருதயங்களை என்ன செய்தான், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளும் வகை அறுக்கிறதா இருக்கிறது அந்த வார்த்தை. அதனால கிறிஸ்துவனுடைய ஜீவன் எங்க இருக்குதுன்னு சொன்னாக்கா அந்த
ரத்தம், இயேசுவின் ரத்தம் என்னும் சொல்லக்கூடிய வார்த்தைக்குள்ளதான் இன்றைக்கு கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமாய் சிலுவிலே சத்தமிட்டு அவருடைய ஆவியை எங்க ஒப்பு கொடுத்தார் கேட்டாக்கா, ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்தார். அவருடைய ஜீவனை எங்க ஒப்பு கொடுத்தார் கேட்டாக்கா, அவருடைய ரத்தத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்தார். இப்போ எங்க இருக்குன்னு கேட்டாக்கா, தேவனுடைய வார்த்தை என்னும் ரத்தத்துக்குள்ளாக அவருடைய ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவ வார்த்தை, ரத்தமாகிய வார்த்தை, உயிர் உனக்குள் இருக்கிறதா? அருமையான போதகனே, உனக்குள் இருக்கிறதா? அருமையான விசுவாசியே, உனக்குள் இருக்கிறதா என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். கிறிஸ்துடைய ஜீவ வார்த்தைகள், உயிருள்ள வார்த்தைகள், அந்த இரத்தமானது வார்த்தைகள் எனக்குள் தங்கி இருக்கிறதா என்பதை குறித்து நீங்கள் நினைத்து பாருங்கள். அந்த இரத்தம், அந்த ஜீவன், அந்த உயிர் உனக்குள் இல்லை என்று சொன்னால், கிறிஸ்துடைய ஜீவன் உனக்குள் இல்லை என்று சொன்னால், தேவனுடைய ஜீவன் உனக்குள் இல்லை என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துடைய ஜீவன் உனக்குள் இல்லை என்று சொன்னால், கடைசி நாட்களிலே உன் சரீரம் மறுரூபம் அடைய முடியாது. கடைசி நாட்களிலே உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ஹல்லேலூயா. ஆகவே தயவு செய்து நீங்கள் கூர்ந்து கவனிங்கள். இந்த ஜீவ வார்த்தைகளை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. ஹல்லேலூயா. God bless you பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களையும் அடியனையும் அந்த ஜீவனுள்ள வார்த்தையானது ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.